ஹலோ, வெல்கம் பேக் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவா பார்ட் 2 சீரீஸ். இது வந்து ஃபவுண்டனாஸ்ன்னு சொல்லிட்டு ஓல்ட் வேர்ல்ட் கோவா வென் போர்ச்சுகல் ஆக்சுவலி தே ரூல்ட் ஓவர் கோவா. அவங்க வந்து இந்த ஏரியா ஆஃப் கோவாவில் தான் பியூட்டிஃபுல் ஹவுசஸ், டிஃப்ரெண்ட் கலர்ட் ஹவுசஸ் வித் ரெட் டைல்ஸ் கட்டி இங்கே தான் வாழ்ந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் கோவா வந்தால் இது மிஸ் பண்ணவே பண்ணாங்க. இந்த பார்ட் ஆஃப் கோவா வந்து அ பார்ட் ஆஃப் போர்ச்சுகல் வாஷ்ட் ஆன் தி பீச்சஸ் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த ஏரியாவை வந்து இக்னோர் பண்ணுறாங்க பிகாஸ் திஸ் இஸ் நாட் அன் ஏரியா டு பார்ட்டி. பட் நான் வந்து இதை கூகுள் பண்ணி சூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ஏரியாவை விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் விசிட் பண்ணுறோம். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இங்கே நிறைய வில்லாஸை, மேன்ஷன்ஸை, பங்களோஸை வந்து ஹோம் ஸ்டேயாக கூட கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் சச் ஹோம் ஸ்டே தான். ஸோ இவர் வந்து நான் காரை நகர்த்திடுறேன், அப்புறம் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். தேர் ஆல்சோ தேர் இஸ் an art gallery. அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தா அந்த மேன்ஷனுக்கு எதிர்த்தாப்பே ஒரு ஆர்ட் கேலரி இருந்துச்சு. திஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்ட் கேலரி இன் திஸ் ஏரியா. இட்ஸ் கால்ட் பஞ்சிம் பௌசாடா ஆர் கீதாஞ்சலி கேலரி. இது வந்து எப்படின்னா ஒரு ஓல்ட் ஹவுஸை அப்படியே பப்ளிக் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. யூ கேன் சி ஆல் த திங்ஸ் தட் தே யூஸ் தோஸ் டேஸ். எல்லாமே இருக்குது, ஃப்ரம் கிச்சன் டூல்ஸ் டு தேர் பெயிண்டிங்ஸ். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஆஃப் ஸ்ட்ரக். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ மை டாட்டர் வந்து அவளுக்கு இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டஃப் அண்ட் டு கோ இன்டு ஹிஸ்ட்ரி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஓவெல்ம்டாக ஆஃப் ஸ்ட்ரக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. நாங்களும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. கோவாக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மேக் திஸ் put this place a part of your bucket list when you visit Goa. மிஸ் பண்ணாதீங்க. இதோட ரேட்டிங் பாருங்கள், 4.4 out of 5. இதையும் வந்து ஒரு இந்த கேலரிக்கு பின்னாடியே ரூம்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஹோம் ஸ்டேவை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட்டிங் வந்து 4.5 கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி மேன்ஷன்ஸ், வில்லாஸ் எல்லாம் ஹோம் ஸ்டே கன்வெர்ட் பண்ணது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மேபி ஒரு நைட் இங்கே கூட நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். இட் would have been a lovely different kind of experience. இங்கே பாருங்கள், அவங்க யூஸ் பண்ண வால்ட் டு ஸ்டோர் தேர் வேல்யூபிள்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக் அட் த பெயிண்டிங்ஸ் ஹியர். எல்லாமே நேச்சுரல் கலர்ஸில் பண்ண பெயிண்டிங்ஸ். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக, அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு. இந்த ஃபர்னிச்சரெல்லாம் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி ஃபர்னிச்சர் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்ததாக எனக்கு ஞாபகம். இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. வாக்கிங் டவுன் த லேன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், இது எனக்கு கிரிப்பா இல்லை அந்த காலத்தில் இந்த மாதிரி உடன் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து காடோட ஐடல்ஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க, அதுவான்னு தெரியல. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு போர்டோ எதுவுமே இல்லை. இதோட வில்லா பேர் எமிலோ வில்லா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஹோம் ஸ்டே ரூம்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாம். பட் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு மேபி தே ஹாவ் டு கோ அவுட் அண்ட் ஈட், அந்த மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், திஸ் இஸ் த பேக்யார்ட் ஆஃப் திஸ் ஹியூஜ் மேன்ஷன். அவ்வளோ பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் அண்ட் வெஜிடேஷன், அது இன்னும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தேட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் பிளேஸ். இங்கே ஒரு ஊஞ்சல் கூட இருந்துச்சு, பட் ஐ ஜஸ்ட் மிஸ் டு டேக் அ வீடியோ ஆஃப் தட். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஈவினிங்ஸில் இந்த மாதிரி ஒரு கப் ஆஃப் காஃபி ஆர் டீ வச்சு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு.
This is the entrance of another house. பாருங்க அந்த பேஸ்டல் க்ரீனில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் போர்ச்சுகீஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ there was a rule after every monsoon ரெசிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க வீடை வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரூலை இன்னும் இந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. மேபி தட்ஸ் வை இந்த ஹவுசஸ் எல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்லி பெயிண்டடாக புதுசாக இருக்குது. இந்த ப்ளூ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைக்கிங்காக அழகாக இருக்குது. இந்த ப்ளூ அந்த கார்டனில் இருக்கிற yellow அண்ட் ரெட் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லேன்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பர்பாக க்ளீனாக அந்த ரெசிடென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி பாஷ் பில்டிங்ஸ், ரொம்ப மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பில்டிங்ஸ் கூட இருக்குது. ஸோ இட் ஷோஸ் தட் அந்த காலத்தில் கூட ஆல் த கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் லிவ் டுகெதர் இன் ஹார்மனி. அப்படி நான் அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் பர்செப்ஷன் அபவுட் திஸ் ஃபேக்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பியூட்டி ஆஃப் த ஹவுசஸ் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்தோம். வி கேம் அக்ராஸ் அ முனிசிபல் கவுன்சில். அது இப்படி தான் இருக்குது இப்போ. மேபி இட்ஸ் டைலபிட்டேட்டட் நவ். அப்போ மேபி இட் வாஸ் அ ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஸ்ட்ரக்சர். அது பக்கத்தில் திஸ் இஸ் அ வால் ஆஃப் அ கெஃபே. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இட் வாஸ் அ ரைட் ஆஃப் கலர்ஸ் டு வாட்ச். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாம்பே காஃபி ரோஸ்டர்ஸ் தான் அந்த கெஃபே பேர். கெஃபேலாம் பார்த்தா நம்ம அப்படியே போயிடுவோமா பார்த்துட்டு. கண்டிப்பாக உள்ளே போய் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு கூல் ட்ரிங்க் ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு சில் பண்ணிட்டு தானே நம்ம போவோம். ஸோ அதே மாதிரி போய் இந்த மாதிரி ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு திருப்பியும் எங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் திஸ் ஃபவுண்டனாஸ் கண்டினியூ பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பில்டிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் பியூட்டி வித் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் கலர்ஸ். நம்மளாம் வி வுட் நெவர் திங்க் ஆஃப் பெயிண்டிங் அவர் ஹவுசஸ் இந்த மாதிரி கலர்ஸில். பட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாட் இம்ப்ரெஸ்ட் மீ த மோஸ்ட் இன் திஸ் பிளேசஸ், அந்த ரெசிடென்ட்ஸ் வந்து நோபடி ஹேஸ் எவர் தாட் ஆஃப் demolishing and renovating their houses. அதே மாதிரி அந்த ஓல்ட் பியூட்டி அண்ட் ஸ்டைலில் அப்படியே ரீட்டைன் பண்ணுறாங்க. தட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் தட். நம்ம இந்த சிட்டிஸ்லனா நம்ம உடனே அதை வந்து ஒரு மாடர்னாக ரெனோவேட் பண்ணலாம், இல்லை இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணலாம், அதுலேருந்து நமக்கு சம் மானிட்டரி ஃபண்ட் வரணும், அந்த மாதிரியெல்லாம் நினைப்போம். அந்த மாதிரி தாட்ஸ் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் அந்த ஓல்ட் ஹிஸ்ட்ரியை அப்படியே ரீட்டைன் பண்ணுறாங்க, விச் வாஸ் வெரி வெரி நைஸ் டு வாட்ச். அங்கே பாருங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ரெக்ரியேஷன் சென்டர், லைப்ரரி எல்லாம் இருந்துச்சு. It looks like a self-sufficient area also. So in the mari we explored Fountainhas and came back very pleased and contented. ஒரு part of history visit பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு. So in case you are visiting Goa, please do not fail to visit Fountainhas, which is very very beautiful. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், என்ஜாயும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் டன் ஸோ ப்ளீஸ் comment, share and subscribe to my channel Sudhavin Illam, all about life. Bye till we meet again.